ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா சில 6 to 12th பயாலஜியில் இருக்கிற பாஸ் கொஷின்ஸ் தான் பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4க்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் டெட், டிஆர்பி எல்லாத்துலேயும் இந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷூட் அவுட் ஆகுது. சரி வாங்க நம்ம கொஞ்சம் ஈஸியாக எப்படி படிக்கலான்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 4 ஸ்லைட் பார்ப்போம். வைரல் டிசீசஸ், சரிங்களா? இந்த வைரல் டிசீசஸ் வந்து பிளான்ட்டில் என்னென்ன வருது, அனிமல்ஸில் என்னென்ன வருது, ஹியூமன்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 3 இப்போ பிளான்ட் டிசீஸ்லேயே 3 கொடுத்துட்டு ஒன்று வந்து ஆடாக இருக்கும் இல்லையா, ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து எலிமினேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்கும். இப்போ பிளான்ட் டிசீஸ் பாருங்கள், டொபாயிக் மொசாயிக், காலிஃப்ளவர் மொசாயிக், சுகர் கேன் மொசாயிக், பொட்டேட்டோ லீஃப் ரோல், பஞ்சி டாப் ஆஃப் பனானா, லீஃப் கேர்ல் ஆஃப் பப்பாயா, வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் டொங்க்ரோ டிசீஸ், குக்கும்பர் மொசாயிக், டொமேட்டோ மொசாயிக் டிசீஸ். அப்போ மொசாயிக்னு வர்றது எல்லாமே வந்து பிளான்ட்டில் தான் மோஸ்ட்லி வருது. நெக்ஸ்ட்டு அனிமல் டிசீஸ் பார்க்கலாம். ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டலுக்கு வர டிசீஸ் பேர் என்னென்னா ஆல்ரெடி கொஷனில் வந்திருக்கு. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து அனிமல்ஸ்க்கு வருது. ரேபிஸ் ஆஃப் டாகு, என்செஃபாலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ்க்கு வர்றது வந்து என்செஃபாலோமைலிட்டிஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து ஃபெமிலியராக இருந்தால் தான் டக்குன்னு நம்மளுக்கு வந்து வாயில் வரும், இல்லைன்னா வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டிசீஸ் பார்ப்போம். ஹியூமன் டிசீஸ் நம்மளுக்கு நார்மலாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். காமன் கோல்டு, ஹெப்படைட்டிஸ் பி, கேன்சர், சார்ஸ்க்கு ஆல்ரெடி அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், சரிங்களா? எய்ட்ஸுக்கு வந்து பார்த்துக்கோங்க, அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், இதுவும் ஆல்ரெடி அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் டிசீஸில் வைரஸ்னால் வர்றது ரேபிஸ், மம்ஸ், போலியோ, சிக்கன் குனியா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ். அப்போது இது எல்லாமே ஹியூமன்ஸில் வரக்கூடிய வைரஸ்னால் வரக்கூடியது. அப்போது அனிமலால் வரக்கூடியது, வைரஸ்க்கு வரக்கூடியது, பிளான்ட்டுக்கு வரக்கூடியது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை. வைரஸில் மேலே பார்த்தாலும் இப்போ வந்து ஃபங்கை நேம் ஆஃப் த டிசீஸு, அதோட காஸ்டிவ் ஆர்கானிசம் பார்ப்போம். பிளான்ட்டில் வந்து பிளாஸ்ட் ஆஃப் பேடி, இதுக்கான என்ன ஆர்கானிசம்னா மேக்னோஃபோர்டே கிரீசியா. ரெட் ராட் ஆஃப் சுகர் கெயின், கலெக்டோட்ரைக்கம் ஃபால்கட்டம். இந்த கொஷின் ஆல்ரெடி வந்திருக்குது, சரிங்களா? ஃபாரஸ்ட்டில் வந்திருக்குது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், அந்த சுகர் கேனில் ரெட்டாக வருது இல்லையா, அது வந்து இந்த கலெக்டோட்ரைக்கம் ஃபால்கட்டம்னால தான் வருது. ஆந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸ், இது வந்து கலெக்டோட்ரைக்கம் லிண்டே மித்தியானம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரஸ்ட் ஆஃப் குரூசிஃபர்ஸ் வந்து ஆல்பிகோ கேண்டிடா. பீச் லீஃப் கேர்ள் வந்து டேப்ரினா டிஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரஸ்ட் ஆஃப் வீட்டில் வரக்கூடியது வந்து புக்சினியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்சி, சரிங்களா? 1க்கு 2 வாட்டி படித்தாதான் இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமனில் வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ் இது வந்து அத்லெட்ஸ் ஃபுட்னா என்னென்னா காலில் எல்லாம் வந்து ஒரு மாதிரி புண்ணாக வருது இல்லையா, வல்லன்னு இருக்கும். நிறைய ஷூ போடுறவங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வரும், அத்லெட் ஃபுட்ஸு. இது வந்து எபிடெர்மோஃபைட்டான் ப்ளோகாசம் என்ற ஆர்கானிசம், அதாவது ஃபங்கையோட இதுதான் வெரைட்டி, அதை தான் காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டிடியாசிஸ் வந்து கேண்டிடா ஆல்பிகன்ஸ், சரிங்களா? இந்த கேண்டிடியாசிஸ் வந்து ரொம்ப டேஞ்சரானது. நிறைய ஹியூமன் டிசீஸ் வந்து ஃபங்கைனால் இந்த கேண்டிடியா தான் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்கள், காக்சிடியோஐடோஸ் இமிட்டிஸ், சரிங்களா? அஸ்பெர்ஜிலஸ் ஃபியூமிகேட்டஸ். இப்போ கூட ரீசெண்டாக பிளாக் ஃபங்கை பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு நியூஸில் வந்துச்சு, கரோனா வந்தவங்களுக்கு எல்லாமே வருது அப்படின்ட்டுலாம் நம்ம பேண்டமிக்கில் பயப்பட்டோம் இல்லையா, அந்த ஸ்பீஷீஸில் ஒன்று தான் வந்து அஸ்பெர்ஜில்லஸ் ஃபியூமிகேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா ஃபார்ம்ஸ் பயோஃபிலிம்ஸ் அண்ட் லீட்ஸ் டு டென்டல் கேரிஸ் அண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா இந்த பாசி மாதிரி ஒரு லேயரை வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுரும், அதுதான் வந்து பயோஃபிலிம்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு டென்டல் ப்ராப்ளமும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வருதுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பாக்டீரியானால தான் வருது. ரால்ஸ்டானியா சிந்தசைஸ் பிஹெச்பினா பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட், ஏ மைக்ரோபியல் பிளாஸ்டிக் விச் இஸ் பயோடிகிரேடபிள். இது ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து பயோடிகிரேடபிள், ஈஸியாக வந்து டிகிரேட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராபர்ட் கேலோ. இன் 1984 ராபர்ட் கேலோ டிஸ்கவர்ட் ஹெச்ஐவி விச் காசஸ் எய்ட்ஸ். ஹெச்ஐவின்னு என்னென்னு பார்த்தோம், ஹியூமன் இம்யூனோ வைரஸ். எய்ட்ஸ்னால் அதோட ஃபுல் ஃபார்ம் மேலே பார்த்தோம் இல்லையா, அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்ன்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபுல் நேம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வேக்சின் பார்ப்போம். எந்த ஏஜில் என்ன கொடுப்பாங்கன்னு இங்கே பாருங்கள். இந்த கொஷின் பிசிஜி டோஸ் வந்து அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நியூபார்ன் பேபி கொடுக்கக்கூடிய வேக்சின் எதுனா பிசிஜி, ஃபஸ்ட்டு கொடுக்குற டோஸே அதுதான் ஃபஸ்ட்டு டோஸு.
நெக்ஸ்ட்டு 15 டேஸில் கொடுக்குறது வந்து ஓரல் போலியோ கொடுப்பாங்க, அது ஃபஸ்ட்டு டோஸு. 6th வீக்கில் பேபியோட 6th வீக்கில் வந்து டிபிடி அண்ட் போலியோ கொடுப்பாங்க. இந்த டிபிடினா டிப்தீரியா பர்டூசிஸ் டெட்டானஸ் வேக்சின், சரிங்களா, வேக்சின். அது வந்து ஃபஸ்ட்டு டோஸ் கொடுப்பாங்க 6th வீக்கில். 10th வீக்கில் வந்து மறுபடியும் அதே டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட்டு டோஸு. 14th வீக்கில் டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட்டு டோஸ். அந்த ஏஜை பொறுத்து இந்த ஃபஸ்ட்டு டோஸ் வருது, சரிங்களா. என்ன மேலே கொடுத்ததே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. 6th வீக்குக்கான ஒரு போலியோ, 10th வீக்குக்கான போலியோ, அந்த மருந்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 14th வீக்லேயும் ஃபஸ்ட்டு டோஸ் வருது இல்லையா. அப்போ 9 to 12 months இருக்கும்போது மீசல்ஸ், அப்போ தான் வந்து பேபிக்கு வந்து மீசல்ஸ் வேக்சின் போடுறாங்க ஃபஸ்ட்டு டோஸு. 18 to 24 months மறுபடியும் வந்து டிபிடி அண்ட் போலியோ ஃபஸ்ட்டு டோஸு. 15 months to 2 years இருக்கும்போது எம்எம்ஆர் வேக்சின் போடுவாங்க. மீசல்ஸ் அண்ட் மம்ஸ் ரூபெல்லான்னு வருது இல்லையா, அது. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டோஸு. 2 to 3 years டேப் வேக்சின் போடுவாங்க, 2 doses அட் ஃபஸ்ட் மந்த்து கேப். நெக்ஸ்ட் 4 to 6 years டிடி அண்டு போலியோ போடுறாங்க, செகண்ட் பூஸ்டர். 10th year வந்து டிடி அண்டு டேப் ஃபஸ்ட்டு டோஸு. 16th year வந்து டிடி அண்டு டேப் செகண்ட் பூஸ்டர் போடுறாங்க. இது வந்து பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போடுவோம், அப்புறம் விட்டுருவோம் இல்லையா. ஆனால் இது வந்து 16th year வரைக்குமே வந்து வேக்சின் போடுற மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோப்ஸ் பாருங்கள், இது வந்து ஷார்ட் ஓவர்வியூ மாதிரி இருக்குது. இது எப்படி பாருக்குன்னா, இப்போ மைக்ரோப்ஸ் வந்து 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க: புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிஷியல் ரோல் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ்ன்னு பார்த்தோம். இந்த பாக்டீரியாவில் வந்து நம்மளுக்கு தெரியும், அது வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. எது வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னா ஷேப்ஸு, டிசீஸு, சரிங்களா. இப்போது ஷேப்ஸ் வந்து 3 ஷேப்ஸாக பிரிச்சிருப்பாங்க: காக்கை, பேசிலை, ஸ்பைரல். காக்கைனா ரவுண்டாக இருக்கும், பேசிலைனா ராடாக இருக்கும், காக்கைனா இப்படி ரவுண்டாக இருக்கும், ஸ்பைரல்னால் நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி ஷேப்பு. பாக்டீரியா வந்து அப்போது 3 ஷேப் வச்சு 3 வெரைட்டியாக பிரிச்சிருக்காங்க. டிசீஸை வச்சு வந்து ஏர்போன் டிசீஸ், வாட்டர்போன் டிசீஸ். அப்போது பாக்டீரியானால வாட்டர்னால் வர டிசீஸ் எதுனா டைஃபாய்டு, காலரா. பாக்டீரியானால ஏரில் வர டிசீஸ் என்னென்னா டியூபர்குலோசிஸ், வூஃபிங் காஃபு, டிப்தீரியா. இப்படி தான் கொஷின்ஸ் வரும். எல்லாமே பாக்டீரியான்னு தெரியும், ஆனால் வாட்டர்னால எது வருது, ஏர்னால் எது வருதுன்னு தான் நம்மளுக்கு தெரியறதில்ல. நெக்ஸ்ட்டு வைரஸ் பார்ப்போம். வைரஸில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். விரியான்ஸ் இருக்குது, வைராய்ட்ஸ் இருக்குது, ப்ரியான்ஸ் இருக்குது, பாக்டீரியோஃபேஜஸ் இருக்குது, சரிங்களா. வைரஸ்னால் வர டிசீஸ் பாருங்கள்: ஏர்போன் டிசீஸ், ஏர்போன், வாட்டர்போன், வைரஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்செக்ட் அண்ட் அனிமல் வெக்டார் மூலமாகவும் பரவும், சரிங்களா, வைரஸ் டிசீஸ். அப்போது ஏர்னால் வர்றது எதெல்லாம் பார்ப்போம். இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்டு, மீசல்ஸு, மம்ஸு, சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வைரஸ்ஸு, ஆனால் ஏர்னால் வருது. வைரஸ்னால் வாட்டர்னால் எதெல்லாம் வருதுன்னா டயரியா, ஃபாலியோமைலிட்டிஸ், ஹெப்பாடைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த வெக்டாரோ இல்லை இன்செக்டோ, இதனால் வர்றது வந்து சிக்கன் குனியா, டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா தான் நம்ம வந்து என்னென்னு படித்தோம், பேர்ட் ஃப்ளூன்னு படித்தோம். இந்த ஒரு சின்ன சார்ட்லேயே எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிஷியல் ரோல் பார்ப்போம். எல்லா மைக்ரோப்ஸோட பெனிஃபிஷியல் ரோல் என்னவாக இருக்குன்னா, ஒன்று வந்து மெடிஷனில் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அக்ரிகல்ச்சரு. ஒன்று வந்து மெடிஷனு, இல்லைனா அக்ரிகல்ச்சரு, இல்லைனா இண்டஸ்ட்ரீஸு. அப்படி இல்லைன்னா 3 ரோல் இருக்குது. இதில் மெடிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன், சரியா. இந்த வைரஸ் வச்சு வைரஸ்க்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க, பாக்டீரியாவை வச்சு பாக்டீரியாவுக்கான மருந்து கண்டுபிடிப்பாங்க. அந்த ப்ராசஸ் தான் இது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் பாருங்கள், பயாலஜிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸ், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸு, பயோ ஃபர்டிலைசர்ஸ், இது நம்மளுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் பாருங்கள், கர்ட் ப்ரொடக்ஷன், ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடக்ஷன், என்சைம் அண்ட் விட்டமின் ப்ரொடக்ஷன், ஃபர்மெண்டட் பெவரேஜஸ், இதெல்லாமே இண்டஸ்ட்ரியில் ஆர்கனிசம்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஆர்கனிசம்னாலே வந்து டிசீஸ் தான் காஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம நம்பியிருப்போம். ஆனால் ஆர்கானிசம்ஸ் வச்சு நம்மளுக்கு ரொம்ப நல்லதும் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபேமஸ் எக்மோர் மியூசியம் இன் சென்னையா. விசிட் எனி மியூசியம் நியர் டு யுவர் ஸ்கூல் வித் யுவர் டீச்சர் அண்ட் ஐடென்டிஃபை போன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூட். இந்த எக்மோரில் ஒரு மியூசியம் இருக்குது சென்னையிலன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து போன்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இந்த ஹியூமன் பாடி இஸ் 3.7 × 10^13 ஆர் 37. அது பக்கமாக 12 zeros. இவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 3.7 × 10^13 நம்மளோட ஹியூமன் பாடியில் அவ்வளோ செல்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஒரு இது பார்ப்போம், கம்பேரிசன் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இது வந்து யார் வந்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ப்ரப்போஸ் பண்ணதுன்னா ஆர்ஹெச் விக்டேக்கர். அடிக்கடி எக்ஸாமில் வந்திருக்குது சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர்ஹெச் விக்டேக்கர் கிளாசிஃபிகேஷனாலும் ஒன்று தான். என்ன 5 கிங்டம்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல், இதுதான் 5 கிங்டம்ஸ். இப்போ மொனிரானா அதோட நியூட்ரிஷன் எப்படி இருக்கும், மொட்டிலிட்டி எப்படி, ஆர்கானிசம் எப்படி, செல்வால் எப்படி, அப்படி பார்க்கணும். புரோட்டிஸ்டாக்கு அதே மாதிரி பார்க்கணும், ஃபங்கைக்கு பார்க்கணும், பிளான்ட்டு, அனிமல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பார்க்கணும் சரிங்களா. வாங்க இதுக்குள்ளே போகலாம். மொனிராக்கு பாருங்கள், செல் டைப் வந்து ப்ரோகேரட். புரோட்டிஸ்டாக் வந்து இது மட்டும்தான், மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரட்டில் வரும், மற்றது எல்லாமே யூகேரட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு செல் டைப்பில் மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரட்டிக், அதாவது ஒரே ஒரு செல்லு, சின்ன செல்லு ஒரே ஒரு செல் இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றது எல்லாமே வந்து மல்டி செல்லுலாக வரும். இங்கே பாருங்கள் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னா யூனிசெல்லுலார், புரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார். கிங்டம் வந்து ஃபங்கையில் பாருங்கள் மல்டி செல்லுலார் அண்ட் யூனிசெல்லுலார். பிளான்ட்டில் வந்து டிஷ்யூ ஆர் ஆர்கன் இருக்கும், அனிமலில் வந்து டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் இருக்கும். அப்போ மல்டி செல்லுலாரன் வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபங்கை போடணும். மற்றது மொனிரா, புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார். செல்வால் பாருங்கள் ப்ரெசண்ட், இதில் மொனிராக்கு வந்து செல்வால் வந்து ப்ரெசென்ட், மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குது. செல்வால் வந்து எதில் ஆயிருக்குது அப்படின்ட்டு. ப்ரோகேரட்டிக்கில் செல்வால் வந்து எதில் ஆயிருக்குதுன்னா பெப்டிடோகிளைக்கன் மியூகோபெப்டைட்ஸ்னால ஆயிருக்கும். புரோட்டிஸ்டாவில் பாருங்கள் ப்ரெசென்ட் இன் சம், சிலதில் மட்டும் இருக்கும், மேடப் ஆஃப் செல்லுலோஸில் ஆயிருக்கும், ஆப்சென்ட் இன் அதர்ஸ். அதே மாதிரி ஃபங்கையில் ப்ரெசென்ட் மேடப் ஆஃப் கைட்டின் ஆர் செல்லுலோஸ். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபங்கையில் செல்வால் எதில் ஆயிருக்குன்னா கைட்டின் அண்ட் செல்லுலோஸில் ஆயிருக்கும். பிளான்ஸில் வந்து மேடப் ஆஃப் செல்லுலோஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அனிமல்ஸ்க்கு வந்து செல்வால் இருக்காது, திடமான ஒரு வால் வந்து இருக்குமா, ஆனால் இருக்காது. நெக்ஸ்ட் பாருங்கள் நியூட்ரிஷன் பார்க்கலாம். மொனிராவில் வந்து ஆட்டோட்ரோபிக், ஃபோட்டோட்ரோபிக், கீமோ ஆட்டோட்ரோபிக், ஹெடிரோட்ரோபிக், பேராசைட்டிக் அண்ட் சாப்ரோபைட்டிக். இது என்னென்னா ஆட்டோட்ரோபிக்னா தனக்கு தானே கூட பண்ணிக்கும், இல்லை கெமிக்கல் சிந்தசைஸ் பண்ணியும் பண்ணிக்கும். ஹெடிரோட்ரோபிக்னா டிபெண்ட் ஆன் அதர்ஸ், அப்படியே நியூட்ரிஷன் பண்ணிக்கும். புரோட்டிஸ்டாவில் பாருங்கள் ஆட்டோட்ரோபிக் இருக்குது, போட்டோசிந்தட்டிக், இந்த லைட் வச்சு நம்ம போட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் இருக்குல்லையே அப்படியே நடக்கும், ஹெட்ரோட்ரோபிக்காகவும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ரோட்ரோபிக், பேராசைட்டிக் ஆர் சாப்ரோபைட்டிக். ஃபங்கை வந்து சாப்ரோபைட்டிக் தான் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம், பேராசைட்டிக் ஹெட்ரோடைபிக். அடுத்தவங்க மேலே வாழ்ந்து சாப்பிட்டு உயிர் வாழும் இல்லையா, அப்போ வந்து சாப்ரோபைட்டிக். சாப்ரோபைட்டிக்னா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா டெத்தாக இருக்கிற இது மேலே வந்து அது வந்து பங்கை வந்து படைஞ்சு சாப்பிடும், ஃபுட் எடுத்துக்கும், அதுக்காக அது வந்து சாப்ரோபைட்டிக் நேச்சர். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் வந்து ஆட்டோட்ரோபிக், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து அனிமலியா வந்து ஹெட்டிரோட்ரோபிக், ஹாலோசாய்க்குன்னு சொல்லுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மொனிராவில் மொட்டிலிட்டி வந்து மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் ரெண்டுமே இருக்கும், இதுலேயும் மொட்டைல் நான் மொட்டைல் இருக்கும். ஃபங்கையில் வந்து நான் மொட்டைல் தான் இருக்குது, ஃபங்கையில் மொட்டைல்ன்றது இல்லை. அப்போ வந்து பிளான்ஸில் பாருங்கள் மோஸ்ட்லி நான் மொட்டைல், அனிமல்ஸில் வந்து மோஸ்ட்லி மொட்டைல். மூமெண்ட் இருக்குமா இருக்காதான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் அது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரோட்டிஸ்டா பார்த்தோம், மொனிரா பார்த்தோம் இல்லையா. மொனிராக்கான எக்ஸாம்பிள் ஆர்கானிசம்ஸ் என்னென்னா ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, ஆக்டினோமைசிஸ், மைக்கோபிளாஸ்மா, இது எல்லாமே வந்து மொனிராவோடது. அப்போ புரோட்டிஸ்டாவில் பாருங்கள் எக்ஸாம்பிள் எது புரோட்டிஸ்டாக்னா கிரைசோஃபைட்ஸு, டினோஃப்ளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரைப்பனோசோமியா, பேரமீஷியம். நம்ம வந்து பேரமீஷியமும் அமீபா வந்து பார்த்துருப்போம், நம்மளுக்கு தெரியும், மற்றதெல்லாம் தெரில, பார்த்துக்கோங்க. அதெல்லாமே வந்து இது கீழே வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்கையில் பாருங்கள் ஈஸ்ட்டு, மஷ்ரூம்ஸ், மோல்ஸ் எல்லாமே வந்து ஃபங்கையில் வருது. நெக்ஸ்ட் பிளான்ஸில் பாருங்கள் ஆல்கே, பிரயோஃபைட்டா, டெரிடோபைட்டா, ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ் எல்லாமே இதில் வந்து பிளான்ட் கிங்டமில் வருது. அனிமல் கிங்டமில் வந்து ஸ்பாஞ்சஸ், இன்வெர்டிபிரிஸ், வெர்டிபிரிஸ். வெர்டிப்ரா இருக்கா இல்லையா, முதுகெலும்பு வச்சு முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இதில் வருது, அனிமல்ஸில் வருது. ஸ்பாஞ்சஸ் அனிமல்ஸ் கீழே தான் வருது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அமாங் த பேர்ட்ஸ் ஆஸ்ட்ரிச் லேஸ் த லார்ஜஸ்ட் எக். இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சைஸ் ஆஃப் ஒரு கோகோனட் சைஸில் இருக்குமா, இது ஆஸ்ட்ரிச்சோட எக்கு. இங்கே பாருங்கள் ஹம்மிங் பேர்ட் இஸ் த ஒன்லி பேர்ட் தட் கேன் ஃப்ளை ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைடு, எல்லா டைரெக்ஷனும் பறக்கக்கூடிய ஒரு பேர்டு எதுனா ஹம்மிங் பேர்டு. நெக்ஸ்ட்டு மோர் டு நோ, ப்ளூ வேல் இஸ் த லார்ஜஸ்ட் லிவிங் ஆர்கானிசம், இட்ஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் 22 எலிஃபென்ட்ஸ். அதோட வெயிட் வந்து ஈக்குவல் டு 22 எலிஃபென்ட்ஸாக. இட்ஸ் ஹார்ட் இஸ் த சைஸ் ஆஃப் ஸ்மால் கார் சைஸ் இருக்குமா, இதோடது ப்ளூ வேலோடது. Dog was the first animal sent to space. Its name was Laika. It was sent by Soviet Russia. இந்த கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்திருக்குது.
இன் கவுஸ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் நோஸில் தான் வந்து கவுஸில் ஸ்வெட் கிளாண்ட் இருக்கும். மேன் இஸ் த ஒன்லி லிவிங் அனிமல் ஹூ கேன் ஸ்லீப் வித் ஹிஸ் பேக் டச்சிங் ஃப்ளோர். மேன் மட்டும்தான் இந்த மாதிரி பேக் போன் கீழே வர மாதிரி படுத்து தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ட்ரங்க் ஆஃப் அன் எலிபெண்ட் இஸ் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் நோஸ் அண்ட் அப்பர் லிப். டஸ்க் ஆர் த இன்சிஸ்டர்ஸ் ஆஃப் த எலிபெண்ட். இந்த டஸ்க் தான் வந்து ஒரு எலிபெண்ட்டுக்கு வந்து இன்சிசர்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை எர்ன்ஸ்ட் ரஸ்கா அண்ட் மேக்ஸ் நால் இன் 1931. சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்துச்சு, அப்புறமா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்துச்சு, அப்புறமா தான் வந்து ரொம்ப ஹைஃபைவான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்துச்சு. சரிங்களா? இது வந்து 1931 யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எர்ன்ஸ்ட் ரஸ்கா அண்ட் மேக்ஸ் நால் இவங்க தான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.